ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலியா கட் டாப்பில் ஒரு அம்பர்லா கட்டிங் தான். இப்போ நம்ம ஆலியா கட் டாப்பில் நிறைய ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி அந்த மாதிரி மாடல் தான் பார்த்துருப்போம். ஆனால் இதே சர்க்குலர் அம்பர்லா கட்டிங் ஆலியா கட் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வித்தவுட் ப்ளவுஸில் ஒரு பூனம் மாதிரி சாரீ தான். பார்த்திங்கன்னா இதுதான் இதோட பல்லு பார்த்து அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா ஒரு சன்னமான ரெண்டு சைடும் பார்டர் இருந்துச்சு. அதுவும் எனக்கு கொஞ்சம் உள்ளே வர மாதிரி தேவையில்லை தான். அதை ஸ்டிச் பண்ணி விட்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இதை நார்மல் சர்க்குலர் அம்பர்லா கட்டிங் மாடலில் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அதே அந்த இடுப்பு போர்ஷன் மட்டும் ஆலியா கட் மெத்தடில் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இடுப்பு போர்ஷன்லேருந்து லென்த் பார்த்திங்கன்னா நான் ஒரு 33 இன்ச் வைக்கிறேன். அதாவது இது கொஞ்சம் பேண்ட் தெரிகிற மாதிரி மாடலுக்கு தான். இதை நம்ம சர்க்குலர் அம்பர்லா கட்டிங் கட் பண்ணுற மாதிரி மடக்கி போட்டுக்கலாம். அதாவது 33 இன்ச்சு 66 இன்ச் ஒரு பக்கத்துக்கு வரணும். அதாவது அகலம் நீளம் அது 33 இன்ச் பார்த்திங்கன்னா நான் மடக்கி போடுற மாதிரி 66 இன்ச் ரெண்டு பக்கத்துக்கு, அதாவது ஒரு பக்கத்துக்கு 66 இன்ச் வரணும். 2 பீஸாக தான் ஒரு பக்கத்தில் வரும். அதை இந்த மாதிரி முக்கோண பக்கத்தில் அதாவது கிராஸாக மடக்கி போட்டுக்கலாம். அதுதான் நம்ம சர்க்குலர் அம்பர்லா கட்டிங்கில் அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ண முடியும். 66 இன்ச்சில் ஒரு பீஸ் கட் பண்ணி மறுபடியும் ஒரு 66 இன்ச்சில் அதே பீஸை வச்சு அதே அளவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கட் பண்ணி எடுத்த மீதி பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நம்ம பாடி போர்ஷன் கை ரெண்டுமே வைக்க முடியும். ஏன்னா இந்த 66 இன்ச் ரெண்டு எடுத்ததில் டோட்டல் சாரியுமே கரெக்டாக சரியாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஒரு பக்கத்து பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு பக்கத்து பீஸ் இது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் பாடி போர்ஷன் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பாடி போர்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் அந்த அளவு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 14 இன்ச் வேணும். அதனால் 15 இன்ச் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிக்கலாம். கை 4 இன்ச்சுக்கு அதுக்கு தைக்கிறதுக்கும் சேர்த்து ஒரு 4.5 இன்ச்சாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங்கில் தான் நம்ம நெக் ஆம்கோல் எல்லாமே கட் பண்ண போகிறோம். அதனால் லைனிங் கரெக்டாக நான் ஒரு 15 இன்ச் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம தைக்கிறதுக்கு சேர்த்து போகும்போது அது 14 இன்ச்சாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 15 இன்ச் பீஸில் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நெக் பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் 6 இன்ச்சு, பேக் சைடு நான் ஒரு 9 இன்ச் மட்டும் வச்சுருக்கேன். அதோட ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, ஆம்கோலோட அளவு 6 இன்ச் இந்த மாதிரி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை அந்த ஆலியா கட் மாடலுக்காக ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் கொஞ்சம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு சென்டரில் குறைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் அதை குறைச்சி எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நான் எப்படி வீடியோவில் கட்டியிருக்கேன்னா சேம் மெத்தடில் இந்த மாதிரி சென்டர் மட்டும் இப்படி இந்த மாதிரி குறைச்சி 2 சைட்லேயும் கரெக்டாக பேக் பீஸோட லென்த்துக்கு வச்சு இந்த லைனிங் மெட்டீரியல் வச்சு இதே அளவில் அந்த நம்ம ஏற்கனவே சாரியோட மெட்டீரியலில் கட் பண்ணியிருக்கிறத இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த பீஸில் எப்படி நம்ம சென்டரில் கொஞ்சம் அந்த ஒரு 3 இன்ச்சை குறைச்சி கட் பண்ணோமோ அந்த அளவை அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சர்க்குலர் அம்பர்லா கட்டிங் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, இதில் நம்ம அதே அளவை அதில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இதில் ஃப்ளீட்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. இது கரெக்டாக கீழே மட்டும்தான் ஃப்ளீட்ஸ் வரும். ஏற்கனவே இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம நிறைய போட்டிருப்போம். நம்ம சேனலில் இந்த சர்க்குலர் அம்பர்லா கட்டிங் வீடியோ இருக்கும், வேணுமா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு போர்ஷனை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இதில் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதில் தான் இது ரொம்ப மெயினான பார்ட் இது தான். இதை நம்ம கரெக்டாக வெட்டினா மட்டும்தான் இந்த ஆலியா கட் மெத்தடு சர்க்குலர் அம்பர்லா கட்டிங்கில் நம்ம கொண்டு வர முடியும். பார்த்திங்கன்னா அந்த 3 இன்ச்சோட அளவு கேப்பை இதில் மேலே ஏற்றி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுதா என்னங்கிறது தெரியல. அதாவது பார்த்திங்கன்னா நான் எப்படி வீடியோவில் கட் பண்ணியிருக்கிறேனோ அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு அந்த ஆலியா கட் தைக்கும்போது அதே அளவை அதுலேயும் சேர்த்து கட் பண்ணுவோம். அதாவது அந்த கீழே வர அந்த சுருக்கு வைக்கிற இதில் கொஞ்சம் ஒரு முக்கோணமாக மேலே ஏற்றி கொஞ்சம் கிராஸாக கீழே வரைக்கும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் மெத்தட் இது அதுதான். ஆனால் இது கிராஸ் பீஸுங்கிறதுனால அது அவ்வளோ அக்யூரேட்டாக வராது. அதனால் நாம் தான் அதை கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். பார்த்திங்கன்னா பேக் பீஸோட அளவு நேராக இருக்கும். அந்த நேராக இருக்கிறது சைடில் அதே அளவு இருக்கணும். ஆனால் அந்த சென்டர் வருது பார்த்திங்களா, அந்த சென்டரில்
இப்படி நம்ம மேலேருந்து ஏற்றி இப்படி கிராஸாக இப்படி கிராஸானால் ஸ்ட்ரெயிட் கிராஸ் இதில் கட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி கிராஸாக இறக்கி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீஸ் பார்த்திங்கன்னா நான் கை வச்சுருக்கிறதுக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு பீஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒரே பிளாக் டிசைனில் தெரியறதுனால அது எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதை பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண பீஸு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மேலே ஏற்றி கட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, கொஞ்சம் அந்த ஒரு லைட்டான அந்த ஷேடோ மாதிரி தெரியும். அதுதான் இப்போ 2 பீஸும் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இருக்குது. பேக் சைடு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த பூவோட அளவில் கொஞ்சம் மேலேற்றி கட் பண்ணி பார்த்திங்கன்னாவே இப்போ தெரியும். அது ஒரு பீஸ் ஸ்ட்ரெயிட்டாகவும் அதிலேருந்து இப்படி இவ்வளோ தூரம் துணி மேலே இருக்குது பார்த்திங்களா, அதுதான் முன்னாடி வர பீஸு. இப்படி நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷிங் கரெக்டாகவே வரும். அதில் ஒன்றும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லாவே செக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மெத்தடில் இது யாரும் ட்ரை பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் இதோட ஃபினிஷிங் சூப்பராக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் இந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சு. நான் இதில் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பார்டர் வந்து சைடில் 2 சைட்லேயும் வரும். அந்த சைடில் வராமல் இருக்கிறதுக்காக நான் இது இடுப்போட அளவை கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பார்டரை விட்டுட்டு உள்ளே நம்ம தையல் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த பார்டர் டிசைன் எங்கேயும் வரல, அது வந்தாலும் கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் 2 சைட்லேயும் அந்த பார்டர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்கிறதுனால நான் அதை கொஞ்சம் குறைக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தி அந்த பார்டரோட அளவு இல்லாமல் தான் இந்த இடுப்போட அளவு இதில் சேருங்கிற மாதிரி நான் இதை கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுதான். ஏன்னா இதை இப்படி கட் பண்ணலைன்னா இதில் ஆலியா கட்டுங்கிற ஒரு இதுக்கு வேலையே இல்லை. அதனால தான் இதை கம்பல்சரி இந்த மாதிரி கட் பண்ணால், இல்லாட்டி நார்மல் சர்க்குலர் அம்பர்லா கட்டிங் மாதிரி ஆயிரும். பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட பாடி போர்ஷனை வச்சு பார்த்தா இது வந்து இது கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து இதில் சுருக்கெல்லாம் எதுவுமே வைக்காததுனால இதோட இடுப்போட அளவு இதோட இடுப்போட அளவும் ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம அப்படியே தையல் இதை வச்சு அப்படியே போட வேண்டியதான். நம்ம அதாவது இந்த மாதிரி கரெக்டாக அதில் அட்டாச் பண்ணவே தெரியும். ப்ளவுஸில் கூட பட்டி இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவோம். அதே சேம் மெத்தடு தான். அதாவது பேக் ஓப்பனில் இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் மாதிரி தைச்சா இந்த மாதிரி மெத்தடில் தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பாடி போர்ஷனை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக் போர்ஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இது அப்படியே லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணி தையல் போட்டு திருப்புறது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து லைனிங் வந்து நான் ஈக்குவலாக கட் பண்ணலை, கொஞ்சம் கம்மியான அளவுக்கு லைனிங் வந்து அதில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏற்கனவே நிறையா வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே லைனிங் தனி வீடியோவே போட்டிருப்போம். லைனிங் எப்படி கட் பண்ணிக்கிறது, அம்பர்லா கட்டிங்க ஓரளவுக்காவது ஈக்குவல் பண்ணுற மாதிரி லைனிங் நல்லா அகலமாக கட் பண்ணுறது இப்படிங்கிற வீடியோ இருக்கும், வேணால் அதை செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்க் மாதிரி கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இது மாதிரி தையல் போட்டு விட்டுறலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால தைச்சி விட்டுட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுலேயும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரை சென்டர் பண்ணி ரெண்டு சைடும் 2 டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் மைல்டாக தான் பிடிப்பேன். ஒரு 1/4 இன்ச் அளவு, 1/4 இன்ச் 1/2 இன்ச்சில் ஒரு 2.5 இன்ச் நீளத்துக்கு டாட் மட்டும் பிடிச்சா போதும். நம்ம தைச்சி முடித்த பீஸ் பாடி போர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம அப்படியே எந்த ஒரு ஃப்ளீட்ஸும் இல்லாமல் ஈஸியாக நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட் பீஸ் அட்டாச் பண்ணுவோமோ சேம் மெத்தடில் இந்த பீஸை நம்ம கீழே பாடி போர்ஷனோட கீழே வர அம்பர்லா பார்ட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து முன்னாடி அந்த சேஞ்ச் பண்ணி கட் பண்ணோம் பார்த்திங்களா, அதோட லைனிங்கோட இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கோட அதை வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம். அதை வந்து பாடி போர்ஷனோட நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாடி போர்ஷனும் அதோட இந்த கீழே வர பார்ட்டும் இந்த மெத்தடில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஆலியா கட் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து நான் ஈக்குவலான அளவில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இது பார்த்திங்கனாவே தெரியும், இதில் எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கோ அதில் அதே அளவுக்கு மேலே ஏற்றி கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இதோட இப்படி அட்டாச் பண்ணும்போது இதில் வேறு எந்த சேஞ்சும் வராது. ஆனால் அந்த மாடல் மட்டும் கரெக்டாக வந்துடும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்போ தான் அந்த இடம் வந்து மாறாது கரெக்டாக. அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான். அதாவது ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து அது வேறு எங்கேயும் மாறுனாலும் அது அவ்வளோ ஈக்குவலாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சென்டர்லேருந்து ஏதாவது ஒரு சைடில் தையல் போட்டு அப்புறம் இன்னொரு சைடை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து அந்த மாடல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே சும்மா விட்டால் ஒன்றும் அதோட லுக் இருக்காது. அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் லேஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப சன்னமான லேஸ் தான், கொஞ்சம் மைல்டாக அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக அந்த நெக்குக்கும் அந்த இடுப்பு போர்ஷனுக்கு மட்டும் அந்த நெக் லேஸில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒன் சைடாக வைக்காமல் நெக்குக்கு தனியாகவும் இந்த இடுப்பு போர்ஷன் தனியாகவும் இந்த லேஸை வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் போர்ஷனுக்கு நெக்கு தைச்சிட்டு பேக் போர்ஷன்லேயும் வந்து இந்த 2 டாட் அதாவது ஷோல்டரை சென்டர் பண்ணி 2 டாட் பிடிச்சிக்கலாம். பேக் போர்ஷனோட பார்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷனோட பார்ட்டில் இடுப்புக்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல பேக் போர்ஷனோட அளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பாடி போர்ஷன் அந்த அட்டாச் ஆகிற 4 தையலும் கரெக்டாக ஒரே ஈவனாக வரும். இல்லாட்டி ஒன்று எச் கம்மியாக போகும்போது லென்த்லேயும் டிஃப்ரெண்ட் வந்துடும். அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். பேக் பார்ட்டை பாடி போர்ஷன் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயும் இதே அம்பர்லா கட்டிங் பார்ட்டை நம்ம ஸ்ட்ரெயிட் தான் யூஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி நார்மலாக தைக்கிற மாதிரி அதை வந்து அதோட அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸோட ஷோல்டரை அட்டாச் பண்ணிவிட்டு கை வந்து ஆல்ரெடி லைனிங்கோடு அட்டாச் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ வந்து கையை வந்து அதோட சேர்த்து வச்சு தையல் போட்டுடலாம். இப்போ கை வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம எப்பவும் தைக்கிற மெத்தடு தான். ஷோல்டர் சென்டர் பண்ணி கையோட சென்டர் எதுன்னு பார்த்து அதை வந்து இதோட பாடி போர்ஷனோட ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கை ஜாயின் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக பண்ணுற அதே மெத்தடு தான். அதாவது ஒரு 5 இன்ச் அளவுக்கு டோட்டலாக எல்லா பீஸ்லேயும் அடிச்சுட்டு, அதாவது இடுப்பு போர்ஷன்லேருந்து 5 இன்ச் சொல்கிறேன், மற்றபடி உள்ள லைனிங்கையும் நம்ம மெயின் பீஸையும் பிரித்து விட்டுட்டு லைனிங்கில் மட்டும் தையல் போட்டு அதுக்கப்புறம் உள் பீஸில் திரும்பி எடுத்து தையல் போடணும். இது நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மெத்தடு தான். ஏன்னா நம்ம லைனிங் ஈக்குவலாக கொடுத்தா ஈக்குவலாக போடலாம், அப்படி இல்லைனாலும் நம்ம அதையும் பிரித்து விட்டே போட்டுக்கலாம் ஈக்குவலாக லைனிங் கொடுத்தா கூட. ஆனால் இதில் அந்த அளவுக்குலாம் ஈக்குவலாக கொடுக்கல. அதனால் இன்னொரு சைடுலேயும் இந்த மாதிரி சைடை வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு சேம் மெத்தடில் அதே மாதிரியே பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். கீழே பார்த்திங்கன்னா லைனிங்கை மட்டும் நம்ம இதில் மடக்கி அடித்தா போதும். மெயின் பீஸை வந்து நம்ம இதில் மடக்கி அடித்தா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஜிக்ஜாக் அடிச்சிருவோம். அதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியலை ஜிக்ஜாக் அடித்தா கொஞ்சம் அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணி போட்டு பார்த்து செக் பண்ணப்போ அதோட அவுட்ஃபிட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மேலே வந்து அதாவது பாடி போர்ஷனில் அந்த டிஃப்ரெண்ட் மட்டும் தெரியும். கொஞ்சம் அந்த ஆலியா கட் மெத்தடில் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா சர்க்குலர் அம்பர்லா கட்டிங்கில் இந்த அளவுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இதில் ஃப்ளீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணால் நம்ம ரொம்ப பாடியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி இந்த ஆலியா கட் வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருந்துச்சு. அதோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கீழே வந்து ரொம்ப அதிகமான சுருக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அதிகமான அகலம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இது ஒரு பக்கத்துக்கு 66 இன்ச்சில் இருக்கிறதுனால அதுவே கிராஸில் வரும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.